இப்போ உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருமே எல்லா படிப்பையுமே சூஸ் பண்ணலாம். ஆனால் நர்சிங்கை சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய மனசு தான் வேணும். கண்டிப்பாக இல்லை, அதுக்கு ஒரு மனிதநேயம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதை சூஸ் பண்ண முடியும். என்னதான் டாக்டர் அப்படின்னு சொன்னாலும், எந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த டாக்டரோட ஃபேஸ் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும். ஆனால் அங்கே ஒரு நர்ஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ட்ரீட் பண்ண விதம், அவங்க பார்த்துக்கிட்ட விதம், அவங்களோட வார்த்தைகள், இதுதான் அந்த பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக மறக்காது. எனக்கே அனுபவம் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. எத்தனை பேரோட வாழ்க்கையில் உங்களோட ஃபேஸோ உங்களோட ஆறுதலான வார்த்தைகளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தான் போகுது. ஏன்னா ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் போய் டாக்டரை பார்க்க மாட்டாங்க, உங்களை தான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற ஃபேஸ் நீங்கள் தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்கன்னா அங்கே பார்க்குறதும் உங்களோட ஃபேஸ் தான். ஸோ என்ன தான் அவங்க டாக்டர் பார்த்தாலும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது உங்களோட ஃபேஸ். ஒரு நர்ஸ், ஓகே, ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சில வார்த்தைகள் தான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நோயாக வேணால் வரட்டுமே, ஆனால் நீங்கள் பேசுகிற அந்த சில வார்த்தைகள் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா? என்னதான் மனித நேயமாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு 10 பேஷண்ட்டை பார்த்தாலும் 10 பேர்கிட்டையும் நீங்கள் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். சிரிச்சுட்டு தான் அவங்களோட என்ன ப்ராப்ளம்னு கேட்கணும். அதுதான் உங்களோட கேரக்டராகவே மாறப்போகுது இல்லையா? சில பேர் என்னடா சிடுமூஞ்சியாக இருக்குது இந்த நர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் பேர் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே ஒரு மெமரபிளாக இருக்கணும். இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். எவ்வளவோ வழிகள் இருக்குது இப்போ பணம் சம்பாதிக்க. ஆனால் நீங்கள் இப்போவும் இந்த துறையை சூஸ் பண்ணியிருக்கிறது உங்களோட மனித நேயத்தை தான் காட்டுது. அது இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ்க்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் இல்லையா? அவங்க எப்படி அந்த போரில் எனக்கு ஓரளவு தெரியும். அந்த போரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த லைட்டை ஏந்திட்டு போயிட்டு நைட்டு போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்களாம். யாருக்காவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்பாங்களாம். அங்கே அந்த வீரர்கள்லாம் ரொம்ப டவுன் ஆகி இருக்கிறப்போ, சரி ஒன்றும் இல்லை, மருந்து போட்டுட்டு பார்த்துக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே அவங்க சொல்லுவாங்களாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீரர்களுக்கெல்லாம் அந்த காயம் ஆறிச்சோ இல்லையோ, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை அவ்வளோ ஒரு பூஸ்டாக இருக்குமா. அதாவது அவங்க கையில் அந்த லேம்ப் வித் விளக்கு பிடிச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு குடிலாம் பார்ப்பாங்களாம், யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயுமே நீங்கள் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அந்த பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்.